ஹாய் வெல்கம் டு சினிமா வியூ. அதாவது நான் எப்படி வேணால் படம் எடுப்பேன், அது என்ன ஜேர்னல்னு எனக்கே தெரியாது. ஆனால் அது பார்க்க நல்லா இருக்கும். உனக்கு இஷ்டம் தான் வந்து பாரு, ஏன்னா பார்க்கடிப்போ அப்படின்னு படம் எடுக்க லிஜோ ஜோசப் பெல்லிசரி, அதாவது நம்ம ஊர் மிஸ்கின் மாதிரி, அவர் எடுத்த படம் தான் மலைக்கோட்டை வாலிபர். மலைக்கோட்டை வாலிபர் இந்த படத்தில் வந்து மோகன்லால் நடிச்சிருக்காரு. அது கூட சேர்ந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோம்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதை எடுத்துகிட்டு போய் ஹரிசார்ட்ட கொடுத்தா அவர் எவ்வளோ நேரம் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா, இந்த கதை 10 நிமிஷத்துக்கே பத்தாதடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, கதைன்னு எதை சொல்கிறேன்னு தெரியல. ஒரு 1.25 மணி நேரத்துக்கு ஹீரோ மாஸ் போட்டு கட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் கடைசி 1/2 மணி நேரத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு முடிச்சிட்டாங்க. அதனால் இதில் எது கதை சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, மலைக்கோட்டை வாலிபர்னு ஹீரோ இருக்காப்புல. அவர் வேலையே என்னடா ஊராக போய் அது இருக்கிற பயில்வான்லாம் கூப்பிட்டு, நீ பெரிய பயில்வானா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவன் அடித்து காலி பண்ணிருக்கான். இப்படி ஊராக அடித்து காலி பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கப்ப, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டக்காரியும் அவளை அரெஸ்ட் பண்ணுற ஒருத்தனையும் மீட் பண்ணுறாப்புல. அப்புறம் அவங்ககிட்ட அந்த அம்மாவை காப்பாற்ற, அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த அடிவாயிட்டு போனோம். ஆகிய 2 பேரும் சேர்ந்து போத் பிளேடு பேஸ்கெட் பால் ஹீரோஸ் லைஃப் அப்படிங்கிறத மிச்ச கதை. அப்புறம் இது பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த கதையை பார்த்தா இது எம்ஜிஆர் காலஸ் கதை. அதாவது என்னன்னா, எம்ஜிஆர் ஒரு 1001 படம் இருக்கும். அதில் இதே மாதிரி தான் ஹீரோ வந்து ஊராக அடிமையை சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் சுற்றி முடிச்சுட்டு கிளம்பி நான் சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாப்புல. போயிட்டு அங்கே போய் எங்கள் அடிமையாக இருக்கிற எங்கள் ஆளுங்கெல்லாம் விடுவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து சண்டைக்கு போவாப்புல. அதே மாதிரி ஒரு சீன் வந்து இதில் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஹீரோ சுற்றிட்டு வந்து அவங்கள வந்து அடிமையெல்லாம் விடுவிக்கிறேன் அப்படின்ட்டு வேற பண்ணிட்டு இருந்தாப்புல. அதனால் எனக்கு அது ஞாபகப்படுத்துச்சு. இந்த படம் வந்து லிஜோ ஜோஸ் பெல்லிசரியோட படம். அதனால் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, கேமரா அதிகமாக வேலை தர மாட்டார். கேமரா தூக்கிட்டு போய் 1 கிலோமீட்டர் அங்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்ட்டுருவாப்புல. அதனால் கேமரா வச்சதுக்கப்புறம் ஃப்ரேமில் 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, அவங்க கேமரா காசு பண்ணால் அவங்க ஃப்ரேமில் வருவாங்க. இல்லைன்னா வராட்டி போ எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாப்புல. அதனாலே வந்து இதில் ஒரு சில சீன்லாம் பார்த்தா மலைக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி கேமரா வச்சிடறாரு. அதுக்கப்புறம் மலையை கிராஸ் பண்ணி 2 கேரக்டர் வந்து வருது அப்படின்னா அது டக்கு வருதுல்ல, அப்படி வரமாட்டாங்க. உண்மையிலேயே மலையை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பள்ளமாக தான் வர்றாங்க. அதனால் அதிலேயே வந்து ஒரு 10 நிமிஷம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதில் வந்து ஃப்ரேமிங் வந்து தலையை நடிச்சிக்க முடியாது. நிறைய இடத்துல வந்து ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கும். போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மோகன்லால் வந்து ஒரு 2 கைத்தை பிடிச்சி இருப்பாப்புல. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த மூணுலாம் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்துட்டு கை தூக்கி மேலே ஆடுற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த ஃப்ரேமிங் நல்லாயிருக்கும். மேலே தூக்கி கை கும்பிட்றப்ப அதில் நடுவில் மோகன்லால் மேலே திருப்பார். அந்த ஃப்ரேமிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் குதிச்சு கை தட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கை கேப்பில் மோகன்லால் நடந்து போகிறத எடுத்துருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஃப்ரேமிங்க்கு வந்து நிறையா சொல்லிட்டே போகலாம். அதனால் வந்து அதெல்லாம் பார்க்க கவித்துவமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து 4 ஃபைட்டு. அந்த ஃபைட்டெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசி ஜானர் தான். இந்த படமே வந்து ஒரு ஃபேண்டசி தான். ஏன்னா அது லிஜோ படம் இல்லையா, அதனால் ஒரு ஃபேண்டசியாக தான் இருப்பார். அந்த ஃபைட்டெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து அந்த அந்த அடிமைகளை விடுவிக்கிற சீன் வந்து அந்த ஃபைட் நல்லா பிரமாண்டமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கடைசி ஒரு 40 நிமிஷம் அதில் வந்து இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5-6 ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்துக்கிட்டா மோகன்லால் வந்து இதை லெஃப்ட் ஹேண்டில் லீட் பண்ணிட்டாப்புல. அவருக்கு ஒரு ஈஸியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ஆசனா வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கேரக்டரு, அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு ஒரு பேரு, அப்புறம் அந்த ஆட்டோக்காரி, இவங்க எல்லாரும் கொடுத்து பண்ணினாங்க அப்படின்னு சொன்னான். அதை வில்ல அவன் வந்து நல்லா சைக்காட்டிக்காக நல்லா நடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஓகேவாக இருந்துச்சு. எடிட்டிங் ஒரு டேரக்டர்னு சொல்கிறோம், அதை தான் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அப்படியே எடுத்ததில் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைனா எல்லா சாட்டையும் வந்து கட் பண்ணோம்னா
10 நிமிஷம் இருக்கிற ஷார்ட்டெல்லாம் ஒரு 10 செகண்ட் தான் வரும். அந்தளவுக்கு எல்லாம் சரி கட் பண்ணி வீசிடலாம். படத்தை ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். அதனால் ஒரு சரி லிச்சோ படம் இல்லையா, அதனால் அவர் சொல்கிற மாதிரி எல்லா ஷார்ட்டையும் லென்த்தாக விட்டுட்டாங்க. அதனால் எவ்வளோ ஆட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் டைம் நினைக்கிறேன். ஓடி முடிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க போல். அதெல்லாம் செஞ்சு அப்படியே படத்துலேயே வச்சு டைம் நினைக்கிறேன். அதனால் எல்லாமே வந்து ரொம்ப டைம் எடுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு லிட்டோ ஜோஸ் பெலிசிட்டியோட படம். அதனால் வந்து அது சில பேருக்கு தான் பிடிக்கும். அவர் ஃபேன்ஸ் இருந்தால் அந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து நண்பர்கள் நேரத்து மயக்கம் அப்படின்ட்டு பபுட்டி படம் ஒன்று இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்துட்டா அத்தனையும் அப்படி தான் பெருசாக தேவையில்ல ஒன்று இருக்காது. நம்ம ஊர் சந்துக்களில் திரைச்சிரம் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடுவில் இவங்க ரொம்ப நேரம் லென்த் ஷார்ட்டாக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்காதுன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு லிஜோ ஜோஸ் பெலிசிட்டியோட ஃபேன்ஸ்க்கான படம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கீழே பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.